2013-14 கல்வியாண்டில் 10 மற்றும் +2 வகுப்பில் அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளை பாராட்டி முதல்வர் ஜெயலலிதா பரிசுகள் வழங்கினார். 2013-14 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் தமிழை பாடமாக கொண்டு மாநில அளவில் முதலிடம் பிடித்த 19 மாணவ மாணவிகள் உட்பட மாநில அளவில் முதலிடம் பிடித்த 28 மாணவ மாணவிகளுக்கு தலா ரூபாய் 25,000 வீதம் ரூபாய் 6,15,000 பரிசுத் தொகையை வெள்ளிக்கிழமையன்று தலைமை செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா வழங்கினார். இதேபோன்று +2 வகுப்பில் தமிழை பாடமாக கொண்டு முதலிடம் பிடித்த ஒரு மாணவி உட்பட மாநில அளவில் 14 மாணவ மாணவிகள் தலா 50,000 ரூபாய் ரொக்க பரிசு சான்றிதழ் வழங்கி முதல்வர் ஜெயலலிதா பாராட்டினார். முதல் மார்க் எடுத்ததுனால எங்களுக்கு அம்மா ஊக்கத்தொகை வழங்குறாங்க. எந்த மார்க் 926. அதனால் அம்மா 50,000 ஊக்கத்தொகை தராங்க. இதே போல் எல்லா மாணவர்களுக்கும் சொன்னாங்கன்னா மாணவர்கள் ஊக்கமடைந்து நல்லா படித்து முதல் மார்க் எடுத்து இதே மாதிரி எல்லா மாணவர்களும் வாங்குறாங்க. முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசினை வழங்குகிறார். அந்த பரிசை நாங்கள் பெற்றதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ நாங்கள் 10th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததுனால அம்மா அவங்க ஊக்கத்தொகை வழங்கி எங்களை படிக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க. அதை பெற்றவர்கள் இன்றைக்கி நாங்கள் சென்னை வந்திருக்கோம். அம்மா இது போல் நலத்திட்டங்களை வழங்கி எங்களுடைய படிப்புக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் போது கல்வித்துறை அமைச்சர் வீரமணி உள்ளிட்ட அமைச்சர்கள், கல்வித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர்.